எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான். பூரியும் தக்காளி வெங்காயம் மட்டும் கேரட் வச்சு உருளைக்கிழங்கு இல்லாமல் எப்படி கிழங்கு செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பூரி மாவு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் பூரி மாவு பிசையும் போது கண்டிப்பாக ஆயில் சேர்க்க மாட்டாங்க. நல்லா தண்ணி சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். 5 நிமிஷம் ஊறினோன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக மினி பூரி மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு பூரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பூரி தேய்ச்சிட்ருக்கேன். கொஞ்சோண்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும். இதில் எவ்வளோ சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சின்னதாக கேட்டதுனால சின்ன பூரியாக போட்டுட்ருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆக்கலான்ட்டு ஒரு கடாயில் போட்டாச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிடுச்சு. ஆகிட்டு மேலே ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா பூரி உங்களுக்கு புஃபலாக உப்பி வந்துடும். இது மாதிரி ஆயில் சேர்க்காமல் நீங்கள் பிசைஞ்சு இது மாதிரி பூரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பூரியுமே சூப்பராக உப்பி நல்லா கடையில் உள்ள மாதிரியே வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் சூப்பராக கோல்டு கலரில் வரும். அடுத்து பூரியெலாம் சுட்டுட்டு இப்போ கிழங்கு செய்யலாம்ட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன். கிழங்குக்கு ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம், கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கிக்கலாம். நறுக்கியாச்சு. ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்க்காதனால நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேரட் வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ஸ்கூல் டயத்தில் திடீர்னு பூரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ பச்சை மிளகாய் இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணால் அப்படியே இருக்கும். சும்மா ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து இதுக்கு காரம் நம்ம எதுவும் சேர்க்குறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுட்டேன். அடுத்தது ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட்டு 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வதங்கினாலே போதும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு மசாலா கிடைக்கும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடலப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கடல மாவு இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு கரைச்சிக்கலாம். கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலப்பருப்பு ஆனால் ஊற வச்சு இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடலப்பருப்போட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பசையாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மசாலா நல்லா கொதி வந்திருக்கும், நல்லா வெந்திருக்கும். வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடல மாவில் நல்லா கடலப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக எடுத்துக்கங்க. தண்ணியாக எடுத்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லில் வச்சா கட்டி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றிட்டு நம்ம கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே கிழங்கு போட்ட டேஸ்ட்டே இருக்கும். ஆனால் சூப்பரான
டேஸ்ட்டில் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிழங்கு ரெடி ஆகிட்டு, அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் செய்யலாம், எல்லாருக்குமே பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு பொங்கல் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி வச்சுட்டேன். 2 பிடி வந்து பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். 1 கைப்பிடி வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல வந்து எனர்ஜியும் கூட. இப்போ வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன். பொங்கலுக்கு எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் கூட தான் தண்ணி வைக்கணும். இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். குக்கரில் வந்து விசில் அடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் பொரிச்சு கூட லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் இப்படி தான் சேர்ப்பேன், ஒன்றும் செய்யலை இது வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் கிட்ட வச்சுட்டேன். ஒரு 6 விசில் வந்தோடனே நம்ம நிப்பாட்டி வச்சுக்கலாம். அதுக்கட்டி வந்து தேங்காய் சட்னி வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணலான்ட்டு தேங்காய், பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மிளகு வந்து சீரகம் மிளகு எதுக்கு சேர்க்குறேன்னா, பொங்கலில் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்து இந்த வாசமும் வந்து பொங்கலில் வந்து நல்லா அழகாக வந்திருக்கும். அதனால் வந்து வேக வைக்கும் போது போட்டுப்பேன். அடுத்து தாளிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் அதே அளவுக்கு வந்து பொரிச்சு கூட நம்ம ஆட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேக வைக்கிறது ஒரு மாதிரியா இருக்குன்னா நீங்கள் இது மட்டும் கூட போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் இருக்கலாம். என்கிட்ட அந்த 3மே இல்லை, அதனால் வந்து இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்டேன். இதுவும் கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. செய்யும் போதே நல்லா வந்து மனமாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலான்ட்டு ஒரு தட்டில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சுட சுட பொங்கல் தேங்காய் சட்னி வச்சு. பொங்கல் அவ்வளோவா பிடிக்காது குழந்தைக்கு, அதனால் வந்து எப்படியாச்சும் ஊட்டி கம்பல் பண்ணி தான் ஊட்டி ஆகணும். டெய்லி இட்லி தோசையும் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொங்கல் சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி பூரி தான் வேணும் லஞ்சுக்குன்ட்டாங்க. அதனால் வந்து பூரி கிழங்கு லஞ்சுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். இது மாதிரி வந்து சின்ன சின்னதாக செஞ்சோம்னா இந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம அழகாக வச்சு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.